அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தின் இன்றைய நிகழ்வில் நம்மோடு தன்னுடைய உரையினை பகிர்ந்து கொள்ளவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியினுடைய வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. மங்களநாக சுந்தரி அவர்கள். நவ திருப்பதியும் நெல்லையும் என்கிற தலைப்பிலான தன்னுடைய உரையினை நம்மிடையே வழங்கவிருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்வினை கேட்போம். முழுமையுமாக நிகழ்வினை கேட்டு இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் மங்களநாகசுந்தரி, உதவி பேராசிரியர், வேதியியல் துறை, அன்னை ஹாஜரா மகளிர் கல்லூரி, மேலப்பாளையம். நான் இப்பொழுது பேச இருக்கும் தலைப்பு நவ திருப்பதியும் நெல்லையும். வாருங்கள், பதிவிற்குள் செல்வோம். கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நவக்கிரக கோவில்கள் எப்படி சைவ வைணவ பேதமில்லாமல் இரு சமயத்தாருக்கும் பரிகார தலங்களாக விளங்குகின்றனவோ, அதேபோல் தென் மாவட்ட மக்களுக்கு நவக்கிரக பரிகார தலங்களாக கருதப்படுபவை தாமிரபரணி ஆற்றங்கரை நவக்கிரக தோஷங்கள் நீக்கும் நவ திருப்பதி ஆலயங்கள். தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் 6 திவ்ய தேசங்களும் தென்கரையில் 3 திவ்ய தேசங்களும் உள்ள இந்த நவ திருப்பதிகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் அனைவருக்கும் முக்கியமானவை திவ்ய தேசங்கள் எனப்படும் 108 திருப்பதிகள். ஆந்திர மாநிலத்தின் திருமலையில் ஏழுமலையான் எனப்படும் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருந்தாலும் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களுமே திருப்பதியாகத்தான் பய பக்தியுடன் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்ட மற்றும் மத்திய மண்டலத்தில் உள்ள மக்களுக்கு பூலோக வைகுண்டம் எனப்படும் ஸ்ரீரங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ, அதே முக்கியத்துவம் தென் மாவட்ட மக்களுக்கு நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை, தொலைவில்லிமங்கலம், திருக்குழந்தை, திருப்புளியங்குடி, திருக்கோளூர், வரகுணமங்கை, அரவிந்தலோசன்
ஆகிய நவ திருப்பதி கோவில்கள் ஆகும். நவ திருப்பதி என்பது தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள 9 முக்கிய இந்து வைணவ தலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு பெயராகும். இந்த 9 தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியவையாக விளங்குகின்றன. நவக்கிரகங்கள் பொதுவாக இந்து சைவ வழிபாட்டு தலங்களில் முக்கிய பங்கு வகிப்பன. நவ திருப்பதி என அழைக்கப்படும் 9 வைணவ தலங்களும் நவ கிரகங்களுடன் தொடர்புடையவையாக கருதி வழிபடப்பட்டு வருகின்றன. 9 திருப்பதிகளிலும் உள்ள பெருமாளே நவ கிரகங்களாக கருதப்படுகிறார். நெல்லை மாநகரை சுற்றி பல கோயில்கள் உள்ளன. அவற்றுள் திருமால் குடிகொண்டுள்ள 9 திருத்தலங்களை நவ திருப்பதி என்று அழைக்கின்றனர். பொதுவாக திருமால் ஆலயங்களில் நவக்கிரக சந்நிதி இருக்காது. திருமாலுக்கு அடிமை செய் என்று அவ்வை மூதாட்டி ஆத்திச்சூடியில் கூறியுள்ளதை போல திருமால் அடியவர்கள் எம்பெருமானே எல்லாம் என்று இருப்பதால் தனியே நவக்கிரகங்களை வழிபடுவதில்லை. அத்தகைய அடியவர்களின் கர்ம வினையால் ஏதேனும் கிரகத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை களையும் பொருட்டு திருமாலே 9 திருக்கோயில்களில் குடிகொண்டுள்ளார். அவையே நவ திருப்பதி என்னும் திருத்தலங்களாகும். ஸ்ரீவைகுண்டம் சூரியன் தோஷ நிவர்த்தி தலம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு வெகு அருகாமையில் திருநெல்வேலி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதி ஆகும். நவ கிரகங்களின் நாயகனான சூரியன் பரிகார தலமாக விளங்குகிறது. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதர் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார். 108 திவ்ய தேசங்களில் 54வது திவ்ய தேசமாகும். திருக்கோயிலில் மூலவர் திருவைகுண்டநாதரின் திருவடிகளில் மத்தியில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று காலை உதயத்திலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று காலை உதயத்திலும் என வருடத்திற்கு 2 முறை சுவாமியின் திருவடிகளை வணங்கும் தன்மையில் சூரியனின் கதிர்கள் படுகின்றன. இங்குள்ள மூலவர் வைகுண்டநாதர் நின்ற கோலம். உற்சவர் கள்ளர்பிரான் சோரநாதர். தாயார் வைகுண்ட நாயகி ஸ்வர்ணநாத நாயகி. விமானம் இந்திர விமானம். ஸ்தல விருட்சம் பவள மல்லிகை. தீர்த்தம் தாமிரபரணி கலச தீர்த்தம். இங்குள்ள பெருமாள் அவதாரம் ஸ்ரீ ராமா அவதாரம். 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோவில் சிறந்த கட்டிடக்கலை மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. இக்கோயில் தென்கலை மரபு வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது. இக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. ஸ்ரீ வரகுண மங்கை சந்திரன் பரிகார தலம். நத்தம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வரகுண மங்கை ஸ்ரீ விஜயாசன பெருமாள் கோயில் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம் ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில் சந்திரன் தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 53வது திவ்ய தேசம் என்பதோடு இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மருக்கு பிரதோஷ நாட்களில் அனைத்து வகையான திருமஞ்சன வைபவமும் நடைபெறுகிறது. கோவிலின் அனைத்து சன்னதிகளும் செவ்வக கிரானைட் அமைப்பில் சூழப்பட்டுள்ளன. கோபுரத்தின் முன் 16 தூண்கள் கொண்ட கிரானைட் மண்டபம் உள்ளது.
இங்குள்ள மூலவர் விஜயாசனார், தாயார் வரகுணவல்லி, வரகுணமங்கை. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தேவ புஷ்கரணி தீர்த்தம். கோயிலின் வாசல் கோபுரம் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இங்குள்ள பெருமாள் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம். இக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மற்றும் மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. திருப்புளியங்குடி புதன் பரிகார தலம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரகுணமங்கை தலத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இத்தலம் புதன் தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள லட்சுமி தேவி, பூமி பிராட்டி நாச்சியார்களின் திரு உருவங்கள் வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு மிக பெரியவை என்பதே சிறப்பாகும். 108 திவ்ய தேசங்களில் 83வது திவ்ய தேசம் நவ திருப்பதிகளில் 3வது திருப்பதி ஆகும். இங்கு புதனுக்கு தனி சன்னதி கிடையாது. பெருமாள் புதன் கிரகமாக இருந்து அருள்பாலித்து வருகிறார். ஆகவே புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலக இத்தல பெருமாளை வணங்கி தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு அரிசி அளக்கும் பாத்திரத்தை ஒரு தலையணையாக பயன்படுத்தி கிழக்கு நோக்கி படுத்த நிலையில், அதாவது புஜங்க சயனம் தோற்றத்தில் தோன்றுகிறார். இந்த கோவிலில் பெருமாளின் திருவடியில் இருந்து தாமரை கொடி தனியாக கிளம்பி சென்று சுவற்றிலுள்ள பிரம்மாவின் தாமரை மலரோடு சேர்ந்து கொள்வது போன்ற அரிய காட்சியை இப்போதும் காணலாம். பெருமாளுக்கு அப்பம் நைவேத்தியம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து நீராஞ்சன விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை அகலும். பச்சை பயிறு தானம் செய்தால் கல்வியும் ஞானமும் கைகூடும். இக்கோவில் திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அதன் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது. ராஜகோபுரம் கோவிலின் நுழைவாயில் கோபுரம் அமைப்பில் தட்டையானது. இக்கோயில் 2 பிரகாரங்களை கொண்டது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த ஆலயம் போற்றப்படுகிறது. இக்கோயில் தென்கலை மரபு வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது. கோவிலில் 6 தினசரி சடங்குகள் மற்றும் 3 ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இதில் தமிழ் மாதமான மார்கழியின் 10 நாள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் நவ திருப்பதியின் 9 கோயில்களுடன் கருட சேவையுடன் நம்மாழ்வார் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. மிக முக்கியமான இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைய வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இங்குள்ள அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். இக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரங்கள் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. இரட்டை திருப்பதி கேது பரிகார தலம். நவக்கிரக நாயர்களின் பெயர் வரிசையில் 9வதாகவும் நவ திருப்பதி வரிசைகளுள் 4வதாகவும் விளங்குவது திரு தொலைவில்லி மங்கலம் வடக்கு கோவில். இது கேதுவின் அம்சமாக விளங்குகிறது. தற்போது இக்கோவில் இரட்டை திருப்பதி என்றே வழங்கி வருகிறது. நவ திருப்பதிகளுள் 2 கோவில்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் இரட்டை திருப்பதி என அழைக்கப்படுகிறது. இங்கு உற்சவர் நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு செந்தாமரை கண்ணனாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார். இவர் செம்மை நிறமுடைய தாமரை மலர்களை ஏற்று அருள் புரிவதால் இப்பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இங்குள்ள அரவிந்த லோசன பெருமாளை 1008 செந்தாமரை மலர்களால் சகசர நாம அர்ச்சனை செய்து நீராஞ்சனம் சமர்ப்பித்து வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள தல இறைவன் அரவிந்த லோசனர் அமர்ந்த திருக்கோலம், கிழக்கு பார்த்த திருமுக அமைப்பு. உற்சவர் செந்தாமரை கண்ணன். தல இறைவி கருத்தடங்கண்ணி. தல தீர்த்தம் வருணை தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். விமானம் குமுத விமானம். அவதாரம் ஸ்ரீ மச்சாவதாரம்.
கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. இரட்டை திருப்பதி ராகு பரிகார தலம். நவ திருப்பதிகளில் ஒன்றான இரட்டை திருப்பதிகள் என்று அழைக்கப்படும் அருள்மிகு தேவர்பிரான் திருக்கோயில் ஆகும். இத்திருக்கோயில் நவ திருப்பதிகளில் 5வது தலமாகும். நவ கிரகங்களில் ராகு தலமாகவும் அமைந்துள்ளது. இத்தலம் 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசமாக அமைந்துள்ளது. 2 கோவில்கள் சேர்ந்து ஒரு திவ்ய தேசமாக சொல்லப்படுகிறது. எனவே இதை இரட்டை திருப்பதி என்கிறார்கள். இந்த தலம் ஆழ்வார் திருநகரிக்கு கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில் முதல் கோவில் இருக்கிறது. மூலவர் தேவபிரான் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இத்திருத்தலத்தில் துளையும் அதாவது தராசும் வில்லும் முக்தி அடைந்ததால் இத்தலம் துலாவில்லி மங்கலம் என பெயர் பெற்றது. தற்போது மருவி தொலாவில்லி மங்கலம் என்றே அழைக்கப்படுகிறது. நவக்கிரகங்களில் ராகு தலமாக அமைந்துள்ளதால் ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்கள், சால சர்ப்ப யோகம் உள்ளவர்கள், திருமணம், உத்திர பாக்கியம் போன்றவற்றில் பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் ராகுவின் பாதிப்பு குறைந்து வாழ்க்கையில் தாங்கள் விரும்புவதை அடைந்து சுகம் பெறலாம். பணம், சொத்து, பொருள், நிதி போன்ற தடைகள் நீங்கி கிடைக்கவும், வியாதிகள் தொல்லைப்படுத்தாமல் ஒதுங்கி செல்லவும், பிரார்த்தனைகள் ஜெயிக்கவும் இரட்டை திருப்பதி என்னும் இந்த தலத்திற்கு வந்து என்னென்ன பிரார்த்தனைகளை முறைப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்தால் புனிதனாக மாறி நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம். இத்தல இறைவன் தேவர்பிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கு பார்த்த திருமுக அமைப்பு. தல இறைவி உபய நாச்சியார்கள். தல தீர்த்தம் வருண தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். விமானம் குமுத விமானம். இங்குள்ள பெருமாள் அவதாரம் ஸ்ரீ வராகவதாரம். இக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. திருக்குழந்தை சனி தோஷ நிவர்த்தி தலம். திருக்குழந்தை என்னும் வரலாற்று பெயர் கொண்ட இவ்வூர் பெருங்குளம் என்றே தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. சனியின் அம்சமாக பார்க்கப்படும் நவ திருப்பதி கோவில்களில் 6வது கோவிலான இத்தலம் சனி தோஷ பிரீதி தலம் ஆகும். இந்த ஊர் இரட்டை திருப்பதியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசமும் கூட. இத்தல மூலவரின் பெயர் வேங்கடவாணன் என்ற ஸ்ரீனிவாசன். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. இக்கோயில் விமானம் ஆனந்த நிலைய விமானம் ஆகும். இங்கு நவ கிரகங்களுக்கு தனி சன்னதி உண்டு. கருடனின் ஆணவம் நீங்கி அருள் பெற்ற தலமாகும். இங்கு கருவறையில் உள்ள பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போன்றே திருக்கோலம் காட்டி அருளுகிறார். நம்மாழ்வார் ஒரே ஒரு பாடல் மூலம் மங்களாசாசனம் செய்த தலம். இந்த தலத்தில் நம்மாழ்வார் தன்னை காதலியாகவும் மாயக்கூத்தனை காதலனாகவும் பாவித்து பாசுரங்கள் படைத்துள்ளார். அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மாயக்கூத்தர் அழகுற காட்சியளிக்கிறார். இக்கோவில் விமானமும் திருப்பதியை போன்றே ஆனந்த நிலைய விமானம் என்றே அழைக்கப்படுகிறது. மூலவர் வேங்கடவாணன் ஸ்ரீனிவாசன். உற்சவர் மாயக்கூத்தர். தாயார் அலமேலு மங்கை தாயார் கமலாவதி குழந்தைவள்ளி தாயார். தீர்த்தம் பெருங்குள தீர்த்தம். இக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. தம்மை வேண்டும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் இந்த தீனதயாளன் இங்கு சனி பகவானின் அம்சத்தை தன்னுள் தாங்கி அருள்பாலிக்கிறார். இதனால் இங்குள்ள பெருங்குள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவித்தால் சனி தோஷங்கள் முற்றிலும் விலகும். திருமணத்தடை நீங்கும். பிள்ளை பாக்கியம் உண்டாகும்.
பாவங்கள் யாவும் நீங்கி பிறப்பில்லாத பேரின்பத்தோடு பெருமாளின் திருவடியை அடையலாம் என்கிறது இத்திருத்தல புராணம். எனவே வரும் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நீங்களும் பெருங்குல பெருமாளை தரிசித்து சனி தோஷ நிவர்த்தியை பெறலாம். தென் திருப்பேரை சுக்கிரன் பரிகார தலம். திருச்செந்தூரில் இருந்து திருநகரி செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதன் ஆலயம். 108 திவ்ய தேசங்களில் 53வது திவ்ய தேசம். நவ திருப்பதிகளில் 7வது திருப்பதி ஆகும். இத்தல மூலவரின் பெயர் மகர நெடுங்குலைக்காதன், தாயார் பெயர் குலைக்காத நாச்சியார் மற்றும் திருப்பேரை நாச்சியார். நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் என்பதோடு சுக்கிர தோஷ நிவர்த்தி தலமும் கூட. இத்தல பெருமாள் காதுகளில் நெடிய குண்டலம் அணிந்திருப்பதால் நெடுங்குலைக்காதர் என்று அழைக்கப்படுகிறார். வழக்கமாக பெருமாள் கோயில்களில் கருடர் பெருமான் சன்னதிக்கு நேர் எதிரில் இருப்பார். ஆனால் இங்கு சற்று தள்ளி விலகி இருக்கிறார். ஏனென்றால் இங்குள்ள பெருமாள் வேதம் ஓதும் சப்தங்களையும் விழாக்களில் நடைபெறும் ஓசைகளையும் சின்னஞ்சிறு பிள்ளைகளின் விளையாட்டு சப்தங்களையும் நாள்தோறும் பெருமாள் கேட்க வேண்டும் என்று இப்பெருமாள் விரும்பியதால் தான் கருடன் சற்று விலகி இருப்பதாக தல புராணம் சொல்கிறது. தல இறைவன் மகர நெடுங்குலைக்காதர் அமர்ந்த திருக்கோலம், கிழக்கு பார்த்த திருமுக அமைப்பு, உற்சவர் நிகரில் முகில் வண்ணன். தல இறைவி குலைக்காத வள்ளி, திருப்பேரை நாச்சியார். தல தீர்த்தம் சுக்கிர புஷ்கரணி சங்கு தீர்த்தம். விமானம் பத்ர விமானம். இங்குள்ள பெருமாள் அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதாரம். திருக்கோளூர் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலம். நவக்கிரக வரிசையில் 3வதாக செவ்வாய்க்குரிய தலமாகவும் நவ திருப்பதி வரிசைகளுள் 8வதாகவும் விளங்கும் கோவில் திருக்கோளூர். 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாக விளங்கும் இக்கோவில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. ஆழ்வார் திருநகரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. நம்மாழ்வார் 12 பாடல்களையும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும். இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் அவதார தலமாகும். தர்ம தேவதை இங்கு தங்கி தினமும் பெருமாளை வணங்கி வழிபட்டு வந்தபோது அதர்மம் வலிய வந்து சண்டையிட்டு தோற்று ஓடிவிட்டது. இதனால் இத்தலத்திற்கு அதர்ம பிசுனம் என்று ஒரு பெயரும் உண்டு. இத்தல இறைவனான வைத்தமாநிதி பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டால் வறுமை அகலும், காரியத்தடை அகலும். திருக்கோளூர் என்றாலே தேடி புகும் ஊர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். குபேரனுக்கு காட்சியளித்து சாப விமோசனம் அருளியதுடன் அவன் இழந்த நிதிகளில் ஒரு பகுதியை மரக்காலால் அளந்து குபேரனுக்கு திருப்பி அளித்தார் இப்பெருமாள். மூலவர் வைத்தியமாநிதி பெருமாள் நிஷோபவித்தன் கிழக்கு நோக்கி சாய்ந்த கோலத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்த நிலையில் அவர் தனது தலையணையாக மரக்கால் எனும் ஒரு மர அளவீட்டு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். தாயார் குமுதவள்ளி, தீர்த்தம் குபேர புஷ்கரணி, விமானம் ஸ்ரீகர விமானம், பிரத்யேஷம் குபேரன் மதுரகவி ஆழ்வார். பெருமாள் அவதாரம் ஸ்ரீ கல்கி அவதாரம். இக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மதியம் 1 மணி முதல் மாலை 7 மணி வரை. ஆழ்வார் திருநகரி குரு பரிகார தலம். திருக்குருக்கூர் என்றழைக்கப்படும் ஆழ்வார் திருநகரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதி ஆகும். ஆதிநாதர் கோயில். மூலவர் பெயர் ஆதிநாதன், தாயார் ஆதிநாதவல்லி, குருக்கூல் வள்ளி. 12 ஆழ்வார்களில் ஒருவரான மாறன் சடகோபன் எனப்படும் நம்மாழ்வார் அவதார தலமாகும்.
இத்தலத்தில் உள்ள புளிய மரம் உறங்காப்புலி என்றே அழைக்கப்படுகிறது. இம்மரம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மரமாகும். மற்ற மரங்களைப் போல் இம்மரத்தின் இலைகள் இரவில் மூடாது. அதோடு இம்மரம் பூக்கும், காய்க்கும், ஆனால் பழுக்காது. இம்மரத்தின் அடியில்தான் நம்மாழ்வார் தவம் செய்து கொண்டிருந்த போது மற்றொரு ஆழ்வாரான மதுரகவி ஆழ்வார் அவரை தரிசித்து, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? இதன் பொருள் என்னவென்றால், ஜீவா உடலில் பிறந்தால் அது உயிரற்றது, அது என்ன அனுபவிக்கும், எங்கு வாழும் என்று கேட்க, அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விளக்கி அருளாசி கொடுத்த தலம் ஆகும். ஜீவா ஒரு உணர்ந்த ஆத்மாவாக இருந்தால் அது பரமாத்மாவை பற்றி சிந்தித்து இந்த தெய்வீக உணர்வில் வாழும் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் புலன் உணர்வுகளால் பிறக்கும் அதன் செயல்களின் விளைவான நல்ல மற்றும் கெட்ட கர்மாவின் பலன்களை தாங்கி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொள்ளும். மூலவர் ஸ்ரீ ஆதிநாதன் ஆதிபிரான் ஒளிந்து நின்ற பிறன். நின்ற கோலத்தில் மூலவர் கிழக்கு திசை நோக்கி சுயம்புவாக காட்சியளிக்கிறார். தாயார் ஆதிநாதவல்லி மற்றும் குருகூர்வல்லி. இங்கு தாயார்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. புஷ்கரணி தாமிர புஷ்கரணி, விமானம் கோவிந்த விமானம், ஸ்தல விருட்சம் புளியமரம், கஷேத்திரம் குருஷேத்திரம். இங்குள்ள பெருமாள் அவதாரம் ஸ்ரீ வாமன அவதாரம். இக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கோயில் சிறப்புகள்: இங்கு கருவறையில் நின்று அருள்பாலிக்கும் பெருமாளின் பாதங்கள் பூமிக்குள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் கல்லில் செதுக்கப்பட்ட நாதஸ்வரம் ஒன்றும் உள்ளது. இங்கு கருவறைக்கு எதிரிலுள்ள கருடன் மற்ற கோவில்களைப் போல கரம் கூப்பிய நிலையில் இல்லாமல் சங்கு சக்கரம் ஏந்தியும் அபயவரதம் காட்டியும் 4 கரங்களுடன் காட்சியளிப்பது சிறப்பு. இங்கு பிரம்மன், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், சங்கன், தாந்தன், இந்திரன் என பல ரிஷிகள் ஆகியோர் பெருமாளின் தரிசனம் கண்டுள்ளார்கள். நவ திருப்பதிகளின் 9 பெருமாள்களும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆழ்வார் திருநகருக்கு எழுந்தருளி நம்மாழ்வார்க்கு காட்சி கொடுப்பார்கள். நவ திருப்பதி கோவில்களில் இந்த ஆழ்வார் திருநகரை தவிர வேறெந்த கோவில்களிலும் நம் ஆழ்வாருக்கு உற்சவ திருமேனி கிடையாது. கம்பர் தான் எழுதிய ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் முன்னர் இங்கு வந்து சடகோபன் என்று அழைக்கப்படும் நம் ஆழ்வாரை வணங்கி அவர் மீது சடகோப அந்தாதி என்னும் பாடலை பாடி வணங்கியுள்ளார். தமிழ் தாத்தா என்று சிறப்பித்து கூறப்படும் உவே சுவாமிநாத ஐயர் 10 பாட்டு என்னும் ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்த போது இத்தலம் வந்து நம்மாழ்வாரை வேண்டிட அதற்கு அடுத்த 2 நாட்களில் அந்த ஓலைச்சுவடி கிடைக்க பெற்றதாம். காசிப முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரன் இத்தலத்தில் ஆதிநாத பெருமாளை வணங்கி சாப விமோசனம் பெற்றார். இங்கு மற்ற கோவில்களைப் போல ராமானுஜருக்கு காவி உடை சாத்தப்பட மாட்டாது. மீண்டும் ஒரு மீள்பார்வை. ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் கோவில் சூரியன் பரிகாரத்தலம். வழிபட உகந்த நாள் ஞாயிறு. ஸ்ரீ வரகுண மங்கை நத்தம் விஜயாசன பெருமாள் கோவில் சந்திரன் பரிகாரத்தலம். வழிபட உகந்த நாள் திங்கட்கிழமை. திருக்கோளூர் வைத்தியமாநிதி பெருமாள் கோவில் செவ்வாய் பரிகாரத்தலம். வழிபட உகந்த நாள் செவ்வாய். திருப்புளியங்குடி பூமி பாலகர் கோவில் புதன் பரிகாரத்தலம். வழிபட உகந்த நாள் புதன்கிழமை. ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில் வியாழன் அல்லது குரு பரிகாரத்தலம். வழிபட உகந்த நாள் வியாழக்கிழமை. தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதன் கோயில் வெள்ளி பரிகாரத்தலம் அல்லது சுக்கிரன் பரிகாரத்தலம்.
வழிபட உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. பெருங்குளம் பெருமாள் கோவில் சனி பரிகார தலம். வழிபட உகந்த நாள் சனிக்கிழமை. தொலைவில்லி மங்கலம் இரட்டை திருப்பதி தேவபிரான் கோயில் ராகு பரிகார தலம். தொலைவில்லி மங்கலம் இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனர் திருக்கோவில் கேது பரிகார தலம். இந்த நவ திருப்பதிகளையும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று வழிபட்டால் 9 பெருமாள்களின் திருவருள் பெற்று வாழ்வில் 16 வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.